இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு புதிய நாளை கொடையாக கொடுத்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதும் இறை பிரசன்னத்தோடு தூய ஆவியானவருடைய துணையோடு தொடங்கி நாம் மகிழ்ந்திருக்க முயற்சி எடுப்போம். பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இன்று பாஸ்கா காலத்தின் 47ஆம் நாள், 47வது நாளை சிறப்பாக கொண்டாடுகிறோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவையிலே புனித போனிஃபஸ் ஆயருடைய மறைசாட்சியை பற்றி விழா கொண்டாடுகிறது. இந்த போனிஃபஸ் என்ற புனிதர் இறைவனோடு நெருக்கமாக இருந்து இந்த ஆயர் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளும் இவர் கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையாக கொடுத்ததை நினைவு கூர்ந்து இவரை போன்ற நல்ல பண்புகளோடு வாழ திரு அவையானது நம் ஒவ்வொருவரையுமே அழைக்கிறது. பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக உலகிலே உலக சுற்றுச்சூழல் நாளை கொண்டாடுகிறோம். உலக சுற்றுச்சூழல் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. மன நிறைவோடு வாழ நமக்கு துணை செய்கிறது. இந்த சுற்றுச்சூழல் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா இயற்கை வளங்கள் அனைத்துமே கடவுள் நமக்காக படைத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்துவதற்காக படைத்திருக்கிறார். நாம் அதனோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காகவே படைத்திருக்கிறார். எனவே இந்த உலக சுற்றுச்சூழல் நாம் மாசுபடுத்தாமல் பார்த்து கொள்வது நமது கடமையாக இருக்கிறது. அந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி விட்டால், அழித்து விட்டால் அது நமக்கு பெரிய கெடுதியாக இருக்கும், பெரிய கெடுதலாகவும் இருக்கும். இன்னும் நம்மை சார்ந்து வருகிற நமது சந்ததியருக்கும் அது பெரிய ஒரு கெடுதலாக இருக்கும் என்பதை புரிந்து இந்த சுற்றுச்சூழலை பராமரிக்க, பாதுகாக்க, அதனோடு இணைந்து பயணிக்க முயற்சி எடுப்போம். பிரியமானவர்களை, சிறப்பாக இன்றைய மன்னாவுக்குள் நாம் கடந்து செல்லுவோமே. இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னாம் யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20 - 26 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த 3 நாட்களாகவே நாம் தந்தை மகன் உள்ள உறவை பற்றி தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்களைத்தான் தியானிக்கிறோம். நேற்றைய தினத்தில் இதைத்தான் நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் பாருங்க, 19 அது வசனம் வரைக்கும் படித்தோம். இன்னைக்கு 20 தொடங்குகிறது. அந்த தொடங்குகிற பகுதியில கூட நேற்று என்ன நம்ம சிந்தித்தோமோ அதையே தான் தொடங்கி நாம் படிக்கிறோம். பிரியமானவர்கள், அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையுமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். அவர் அந்த ஜெபத்தின் மூலமாக என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் தந்தையே, என்னை வழிநடத்தும் தந்தையே, எனக்கு இது தேவை தந்தையே என்று சுயநலத்தோடு ஜெபிக்காம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார். இன்று தொடக்கத்திலேயே அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சீடர்களுக்காக மட்டும் ஜெபிக்கவில்லை, அவர்களுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அந்த பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளை, அவர்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும், அவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அப்படின்னா பாருங்க, இயேசுவினுடைய சீடர் யாரெல்லாம் தினமும் கோயிலுக்கு போறாங்க, அவங்க இயேசுவோடு ஒன்னா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவரை விட்டு வெளியே இருக்கிறவர்கள் வாழ்கிறவர்களுக்கு கூட இயேசு ஜெபிக்கிறார் என்று இந்த நற்செய்தியிலே முதல் பகுதியிலேயே இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் சீடர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார்களோ அவர்களுடைய வார்த்தையை அது கடவுளின் வார்த்தை என்று நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையிடத்திலே உருக்கமாக ஜெபிக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சிறப்பாக நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தது போன்றுதான் நாம் தந்தையே நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போன்று அவர்களும் ஒன்றாகவே இருக்க நீர் கிருபை செய்யும் என்று சொல்லி வேண்டுகிறார். அந்த ஒற்றுமை மீண்டும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். பாருங்க, நேற்று மட்டும் கிடையாது, இன்னைக்கு சொல்றார், எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். எப்படி, நான் உங்களை ஒன்னா தானே படைச்சேன், என்னுடைய பிள்ளைகளாக தானே படைச்சேன், நீங்க எல்லாருமே வேற கிடையாது, உங்களுக்குள்ள வேற்றுமை வேண்டாம், நீங்க ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒற்றுமைக்காக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஜெபிக்கிறார். பாருங்க, தந்தை இடத்துல, என் தந்தையே என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதைத்தான் தூய பவுல் கூட எல்லா இடங்களிலுமே நற்செய்தி அறிவித்துக் கொண்டே செல்கிறார். அங்கே ஒரு பிரிவினை கூட்டம் வந்துகிட்டே இருக்குது, அவர்களை பிரித்து கொண்டே இருக்கிறது. அப்ப அவர்களுக்குள்ள நீ பவுலை சார்ந்தவன், நீ திருமுழுக்கு யோவானை சார்ந்தவன்,
நீ இந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லி அவர்களுக்குள் போட்டி பொறாமைகள் வருகிறது, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்பதான் சொல்றாரு, நீங்க எல்லாருமே ஒன்றா இருங்களேன், நீங்க எல்லாமே அந்த ஒரே கடவுளை தான் நம்புகிறீங்க, அந்த ஒரே கடவுளை தான் அன்பு செய்யுங்க, ஏன் உங்களுக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் இருக்கிறது, வேண்டாம், எல்லாருமே ஒன்றா இருங்கள். தூய பவுல் கூட அவருடைய நற்செய்தியிலே அழகாக சொல்லியதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு மீண்டுமாக சொல்லுகிறார், ஒன்றாக சேர்ந்து வாழ பாருங்க. இன்னைக்கு குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, நான் தனியா போனா தான் நல்லா இருப்பேன், நான் தனியா இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன், நான் தனியா இருக்கும் பொழுதுதான் என்னை எல்லாருமே செய்ய முடியும், குடும்பத்துல இருந்தா எல்லாம் கஷ்டம்தான், என்னால் அனுசரித்து போக முடியாது அப்படின்னு இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை எல்லாமே பிரிந்து தனி குடும்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அது தனி குடும்பமாக இருந்தால் கூட அந்த உறவை முறித்து விடக்கூடாது, உறவோடு இணைந்து பயணிக்க வேண்டும், அவர்களோடு அந்த உறவை ஐக்கியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாமே ஒன்று தானே, சமுதாயத்துல இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி எங்க பிறந்தா என்ன, எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் படைத்த படைப்புகள், ஒவ்வொருவருமே கடவுளுடைய சாயலாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு ஒன்றாய் வாழ முயற்சி எடுப்போம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழகாக இந்த நற்செய்தியிலே தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போன்று அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக, அவர்களும் என்னுள் இருப்பார்களாக என்று ஜெபிக்கிறார். அந்த பாருங்க, அப்ப அந்த கடவுளோடு இணைந்த ஒரு பயணம், நம்மோடு அவர் இணைந்துதான் பயணிக்கணும், நம்ம தனியா போயிட முடியாது. இயேசு கடவுளோடு இருந்தார், தந்தையே நீர் என்னுள்ளும், தந்தை அவர் உள்ளத்தில் இருந்தார், இவர் அவரோடு இருந்தார். அந்த ஒரு உறவு தான் உலகில் நாம் இழந்து விடுகிறோம், இல்லாமல் இருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து மீண்டுமாக ஜெபிக்கிறார், நான் உன்னுள் நீர் என்னுள் இருப்பது போன்று அவர்கள் உள்ளத்திலும் இருக்கும் என்று சொல்லி, அவர்கள் என்னுள் இருக்க நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, அதே போன்று கடவுள் எப்படி இயேசுவை அன்பு செய்தார், அதே போன்று நானும் மக்களை அன்பு செய்கிறேன், அவர்களும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அன்பு கட்டளை மீண்டுமாக நினைவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, இப்படி கடவுள் ஒவ்வொருவரையுமே அபரிவிதமாக அன்பு செய்கிறார். அந்த அன்பை இவர்கள் காணும் பொருட்டு, அந்த அன்பை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்திலே ஜெபிக்கிறார். அப்ப அன்பு மிக மிக சிறந்தது. இயேசு தந்தை மீது கொண்ட அன்பினால் தான் அந்த ஒவ்வொரு செயலையுமே அன்போடு செய்ய முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு மீது அன்பு வைத்து வாழ்கிற பொழுது நாம் இயேசுவை மட்டும் அன்பு செய்யவில்லை, அவருடைய சாயலிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பு செய்ய நாம் அழைக்கிறோம். அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறோம். யதார்த்தத்தோடு சுயநலம் இல்லாமல் பொதுநல காரியத்திற்காக அந்த அன்பை செலவிடுகிறோம் என்று சொல்லி இந்த நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே மீண்டுமாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு செய்தி இதுதான். ரிப்பட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, திரும்ப 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 சொல்றியா, திரும்ப திரும்ப சொல்றியா, திரும்ப திரும்ப சொல்றியாங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒற்றுமையாக இருங்கள், ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு நீங்கள் வேற்றுமையோடு இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ பாருங்கள், கடவுளை அன்பு செய்யுங்கள், பிறரையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், ஜெபிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், ஒன்றாக இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், திரும்ப 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 திரும்ப. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து கேட்கிற அந்த திரும்ப திரும்ப கேட்கிற அந்த கேள்விக்கு, அவருடைய ஜெபத்திற்கு நமது பதில் என்னவாக இருக்க போகிறது என்று சிந்தித்து அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுவே. இன்று மறைசாட்சியான புனித போனிஃபாஸ் ஆயருடைய நினைவை கொண்டாடுகிறோம். ஆயராக இருந்து உமது மந்தையை பேணி பராமரித்து காத்து உமக்காகவே சான்று பகர்ந்து வாழ்வையே அர்ப்பணித்த அந்த ஆயரை போன்று புனிதரை போன்று நாங்களும் நல்ல பண்புகளோடு வாழ, உமக்காக வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இன்று உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடுகிறோம். இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மக்களாக ஒவ்வொரு வாழ கிருபை செய்வீராக. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னாவின் மூலமாக சிறப்பாக நாங்கள் அனைவருமே எந்த வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தந்தையே, நீர் என் மீது அன்பு கொள்வதை போன்ற என் பிள்ளைகள் மீதும் அன்பு கூற வேண்டும் என்று நீர் ஜெபித்த அந்த ஜெபங்கள் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. நாங்களும் நீர் ஜெபித்ததன்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடும் தெய்வமே. இயேசுவே, எங்கள் அன்பு தெய்வமே,
இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். சிறப்பாக உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பாளிகளையும் ஆசீர்வதியும். தன்னுடைய உழைப்பின் மூலமாகத்தான் குடும்பத்தை நான் வளர்த்து கொள்ள வேண்டும், குடும்பத்தை நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்று சொல்லி அயராது உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பாளிகளும், விவசாயம் செய்பவர்கள், சிறு தொழில் செய்பவர்கள், பெரிய தொழில் செய்பவர்கள், அரசு பணியை வேலை செய்பவர்கள், கல்வி பணியிலே கல்வித்துறையிலே வேலை செய்கிற ஒவ்வொரு பேராசிரியர்கள், ஆசிரியர்களை ஆசீர்வதித்தருளும். வெளிநாடுகளிலே குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் நல்ல முறையில் உழைத்து குடும்பத்தை நல்ல முன்னுக்கு கொண்டு வர அவர்கள் ஆற்றலை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, சிறப்பாக இதோ இந்த மாதத்திலே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். படிப்பிலே கவனம் செலுத்தி அதிகமாக படித்து நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, திருமணமாகவில்லை, திருமண தடையாகவே இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இளம் பருவத்திலே தீய பழக்கத்தில், தீய நாட்டத்திலே நான் மூழ்கி கிடக்கிறேன், நான் வெளிவர முடியவில்லை என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுப்பீராக. அவர் நினைப்பதை எல்லாம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியால் ஆட்கொண்டு நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் துணை இருந்து அதை வெற்றியை அனுபவிக்க நீ கிருபை செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.